வெல்கம் பேக் டு கிட்டஸ் தி vlog. நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம டைகர் டோப்பியால இருக்கோம். வாங்க மக்களே பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? வாங்க மக்களே பார்க்கலாம். டைகரை தான் பாப்பாங்க டைகர் டோப்பியால சாரி டோப்பியா. சோஃபியா கிடையாதுமா, டோப்பியா சாரி டோப்பியாவும் கிடையாதுமா, டோப்பியாமா. நம்மளுக்கு பசிக்குது. இதுதான் டிக்கெட் கவுண்டர். இந்த இடத்துல நம்ம ஜிடிஆர் டேஸ் போர்டு வச்சு சுத்துறாங்க. வா போவோம். ஆமாம். ஹாய் ஆண்டி. நம்ம போய் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படினு செக் பண்ணோம். இங்க தான் இத போட்டா தான் ஜிடிஆர் டேஸ் சோறு கொடுப்பாங்கன்றாங்கப்பா. ஐயோ இது வேறயா? சரி இப்போ வந்து எனக்கு என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா என்னது வெஜிடேரியன் இருக்கா? இன்டர்நேஷனல் குசைன் மேல போர்டு பாருப்பா. இன்டர்நேஷனல் குசெல்லாம் ஓகே. வெஜிடேரியன் இருக்கா? வெஜிடேரியன் இருக்கும். வாங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம். கேட்டாங்க மேம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏய் செல்லமாட்டாடா. ஐ ஹாய். சரி அவங்களுக்கு வணக்கம் சொல்லு. என்ன சொல்லு வணக்கத்துக்கு? தெரியாது. செல்லமாட்டாடா தெரியாது. ஐயோ தப்பா சொல்லி அடி சவாதிக்கா. தப்பா சொல்லி அடி வாங்கணுமா? தப்பா சொல்லி அடி வாங்கணுமா? அடி பாவி. இதுதான் வந்து நம்ம வந்திருக்கிற இடம். வேற மாதிரி இருக்கு இந்த இடம். நல்ல மியூசிக், நல்ல வைபோட இருக்கு. ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்க வந்திருக்கோம். எந்த இடத்துக்கு போயிட்டு? அன்லோட் பண்ணிட்டு லோட் பண்றதுக்கு இங்க வந்திருக்கோம். அது வந்து நீ பண்ண தப்பு. கப்பு இந்த கப்பு ஒன்று வச்சுக்கோ. அதுவே தப்பு. வெயிட் அதிகமாகுது 2 கப்புக்கு. கப்பு எதுக்கடி? ஏய் கிரேவிஸ் போட்டுக்கிறதுக்கு வேணாமா? எனக்கு இதெல்லாம் வேணாம். இப்போ மக்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உப்பு, மிளகாய், போகா இருக்கு. போகா இருக்கா? நல்ல விஷயம்ப்பா. போகா வைப்பா. கிட்ட கொண்டு வாங்க. நான் கூட பறக்கிறது, ஓடுறது, தாவுறது இதெல்லாம் இருக்கு. போதுமா இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். பூரி இருக்கு. ஆமா பூரி இருக்கு. நான்வெஜ் இல்லையே, எல்லாம் வெஜிடேரியனா இருக்கு. சாம்பார் இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரியே செஞ்சிருக்காங்க. சாகுவா? ஆமா எனக்கு கொஞ்சம் திக்கான சாகு. பூரியோட சைடுல இதுக்குதான் வந்து கப்பு வேணும். கப்பெல்லாம் வேண்டாம் எனக்கு. சாம்பார் இது புழுகுலு கொஞ்சம் வச்சு போடு எனக்கு. நல்லா இருக்குப்பா. கிறிஸ்பா இருக்கு. சூடா இருக்குப்பா. இன்னும் ஒண்ணு போடு. சாம்பார் எடுத்து வந்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போகா கிடைச்சிருக்கு. அதுவும் பீனட்ஸ் போட்டு. தாய்லாண்டில் இது கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எனக்கு இந்தியன் ஃபுட் கிடைச்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். எங்க ஆச்சரியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க திடீர்னு ஒரு புலிக்குஞ்சு ஒன்று வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறைக்குது. பாவமாக இருக்குது பார்த்தாலே. அதாவது நாங்கள் சாப்பிட்டதில் ஏதாவது ஒரு 4 பீஸ் ஆச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உனக்கு. ஐ வில் கிவ் யூ, டோன்ட் வரி. ஓகே. இப்போ நம்ம எங்க போறோம்னா பேபி டைகர் டிக்கெட் எடுக்க போறோம். டிக்கெட் எடுக்க போறோமா? எதுக்கு டிக்கெட் எடுக்க போறோம்? பஸ்ல ஏறுறதுக்கு. சும்மா guys என்ன விட்டுட்டு போறீங்க guys? என்ன எடுத்து போறோம்? ஓகே, ஐ நீட் a ticket for actually வந்து GTR daysல வந்து என்ட்ரிக்கும் ஷோக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. எஸ் யா. சோ ஆன்ட்டியே எனக்கு பதில் எல்லாத்தையும் பேசுறேன். ஆமா. பேபி டைகர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது போட்டோ வித் பேபி டைகர். இதுதான் நான் வந்து எனக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, இது வந்து டைகர் crocodile ஷோ அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க ஜிடி ஹாலிடேஸ்லயே. அதை தவிர மீதி எல்லாமே நம்ம வந்து புக் பண்ணிக்கிறது தான். ஸோ அது வந்து டைகர் அண்ட் crocodile ஷோ மட்டும் அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. இல்லை ஷூட் அண்ட் ஃபீட் டைகர் 200 baht, crocodile feeding 200 baht, tiger and crocodile show plus photo with tiger, photo with crocodile 1000 baht. Photo with tiger. உனக்கு என்ன வேணும்?
எனக்கு இதுல வந்து எனக்கு வந்து போட்டோ வித் பேபி டைகர் இஸ் எனக்கு crocodile தான் பயமா இருக்கு. crocodile பயமா இருக்கா? அது வந்து கச்சிச்சுன்னா என்ன பண்ணுவியா? சர்ஃபேஸ் வந்து சரசரமா இருக்கும். மேல அப்படியே உட்காந்துக்கோ, crocodile நசுக்கி சாவுச்சு. கைஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. போமா வாங்க வாங்க. நாங்க வந்து crocodile கூட வந்து போட்டோஸ் எடுக்கிறது. சரி, என்ன crocodile? சிட்டுக்குவா பிட்டுக்குவா? பிட்டுக்குவா? அது பெருசுடி. பெருசுதானே எடுக்க போறோம். பெருசுதான் எடுக்க போறோம். அது குட்டுக்கு. நாங்க ஆக்சுவலி வந்துட்டு டைகர் போட்டோ வித் டைகர் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் போட்டோ வித் crocodile சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷூட் அண்ட் ஃபீட் த டைகர் சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏம்மா உட்காரலாமா? இது பொம்பளை சீட்டு. பொம்பளை சீட்டு ஆம்பளை சீட்டோ யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாது. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி நியாயம் பண்ண. பாருங்க எப்படி ரிவர்ஸ் இருக்கிறாரு. அண்ணனா தம்பியா தெரியல, பார்த்து ஓடிப்பா. சரி, அது ஏன் தெரியுமா உருங்குது? ஏன்னா அதோட பேரே என்னது? டைகர். டைகரோட ஒரு எலிஃபென்ட் போட்டோ எடுக்க போகுது. ஆமா, அத வந்து ஒரு ஆக்சுவலா டைகர் சொல்லலாம். நான் வந்து இன்னைக்கு போட்டோ வித் எலிஃபென்ட் பண்ண போறேன் அப்படின்னு. ஓகே. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். Photo also can? both photo and video. Oh my god. Sit there. Touch. Sit down. No, you sit down. Okay. Sit down, you. So guys, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் பயமா இருக்கு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. இவ்வளவு பெருசா இருக்குது. நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஐயோ, பயத்துல உனக்கு நான் மீன் கறி தரேன். ஓகே. No. தெரியல. Come, you. Up, choose. One hand back. Hold you. Hold, come. You come up. இன்னும் நம்ம ஃபுட் கொடுக்க போறோமா? ஆமா. சரி, ஓகே, வாங்க போலாம். கொடுக்கலாம். ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் புதுசா அவனுக்கு தான். இங்க பாரு, அழகா இருக்கு. என்னது? ஹாட் அது ஷூட் ஆகுது. புலிகேசி. புலி. அவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஒருத்தவனுக்கு மட்டும்தான் பசிக்க. சரி கைஸ், இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஷூட் அண்ட் ஃபீட் பண்ண போறோம். 15 ஷாட்டு சும்மா டப்பா நடிக்க போறோம். அச்சு புலி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி பண்ண போறோம். ஐயோ, இங்க வந்து பாத்தீங்கன்னா புலிக்கு நம்ம சாப்பாடு போட போறோம். அது சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகுது. அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் உள்ள மீட் இருக்கு. அதை கரெக்டா ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து பாக்ஸ்ல இருந்து மீட் ரிலீஸ் ஆகி கீழே விழும். கீழே விழுந்தா அந்த புலி வந்து அந்த மீட்டை சாப்பிடும். யூனோ டேவிட் பில்லா போயிட்டாங்க. நான் அவன் எப்படி அச்சண்டா சத்தம் கேட்கல கேட்டுச்சு. ஓபன் ஆகல. வை நோ ஓப்பனிங், சவுண்ட் ஒன்லி கம்மிங். புலி, உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அடிக்கல, அந்த அக்கா அடிச்சாங்க. நைஸ் ஷாட் அக்கா. என்னப்பா புஷ்பராணியா? புஷ்பராஜா போய் புஷ்பராணியா? இப்போ என்ன இது? இல்ல ஓகேவா? ஓகேயா இல்லம்மா, இது ஓவரா 5 இருக்கு. நல்லா பிரஸ் பண்ணு. ஏய்,
அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. ஓவர். தேங்க்யூ. ஸோ சேட், நோ ஃபுட் டுடே ஃப்ரம் அஸ். கடைசி வரைக்கும் அதுக்கு சாப்பாடு போடல. ஆமாம் கைஸ், கடைசி வரைக்கும் அந்த புளியே எங்களை வந்து காரி துப்புற அளவுக்கு நாங்கள் வச்சிட்டோம். ஆமா, அதுக்கு சாப்பாடு கிடைக்கல, எங்களால் எதுவும் பண்ண முடியல. ஓடு. ஸோ கைஸ், டைகர் ஷோக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்தோம். அதனால் வந்து வர முடிஞ்சது எங்களால். என்ன இருந்தாலும் புலிக்கு வந்து சாப்பாடு போட முடியல எங்களால். அது ஒரு பெருத்த அவமானமாக இருக்கு எனக்கு. என் முன்னாடி எல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, அடிச்சிருவேன், கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்க. ஸோ கைஸ், இந்த இடத்துல தான் வந்து த்ரில்லிங்கான பார்ட்டு. இப்போ ஒரு அங்கிள் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாமா, கையை அடிச்சு தள்ளுது. அது அவரா அடிக்கிறாரு. பாத்தியா, நம்ம இர்வின் மாதிரியே இருக்காங்க. என்ன வணக்கம்லாம் வைக்கிற, நமஸ்காரமா? இல்லப்பா, அடிக்குது, அட்டாக்கு, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங். ரொம்ப கஷ்டமான அதெல்லாம். கேட் எல்லாம் ட்ரெயின் பண்றதெல்லாம் கஷ்டம். அப்படி தள்ளி விடுங்க அவனை. ஐயோ, அவனை அங்க வேற ஏத்துறீங்களே, மேல வந்து அடிப்பானே. அவன் வச்சா போனா. ஐயோ, அடிச்சிட்டாரு. என்ன, எதுக்கு அடிச்சாரு? மேல ஏறலன்னு சொல்லி. ரெக்கார்டட், எல்லாம் ரெக்கார்டட்டா இருக்குடா உங்களுக்கு. அப்பா வரீங்க, நான் வரேன்னே. ஐயோ, ஒரு மேல விழுந்துச்சுன்னா என்ன பாத்துனே. ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு இறங்கவே தரலண்ணே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு தேவைதானா? பூனை மாதிரி கூட வியூ பண்ண மாட்டேங்குது. என் வீட்டு பூனை கூட இதை விட நல்ல தன்மானத்தோட இருக்கு. காக்கில சிக்கனுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் பத்தியா. இப்போ வந்து டைகர் டோக்கியோல வந்து டைகர் ஷோலாம் இருக்கும். ஆக்சுவலி ஷோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. லைக் வந்து புலில வந்து புலி மாதிரி இல்லை, பூனை மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் இங்கே ஃபன்னே. ஸோ நல்லா இருக்கு, ஓவராலாக நல்லா இருக்கு. லைக் பர்த் ஆஃப் வாட்சிங். அதாவது புலி மானத்தை விட்டு அரை கிலோ கறிக்காக என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணிடுச்சு மக்களே. அப்படிமா இருந்துச்சு இது ப்ரோக்ராம். அங்க பாரு, குட்டியா ஒண்ணு இருக்கு. என்னது இது, ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி இல்லடி, நாய்க்குட்டி. ஆமா, ஆட்டுக்குட்டி தான். 100 பாத்ஸ் அது. வேணாம், அதுக்கு சாப்பாடு போடணும்னா. இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டைகர்லாம் கிடையாது. இருக்கிறதுலயே இந்த என்க்ளோசர்ல ஒரு குட்டியான ஒரு டைகரு. நான் தாங்க உள்ள புடிச்சு போட்டங்க. உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க. சிட்டி குட்டன், ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்க சிட்டி குட்டன். என்ன சரிட்டாரு, அது எழுப்புறாரு. அது அங்க புச்சுக்கு மீன் பண்ணி தலையெல்லாம் வேணான்றாட்டே. அப்பா கை வைக்க போறா. தெரியலையே, எனக்கு தெரியலையே.
அப்படிதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் இப்போ முதல்ல கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். என் லைஃப்ல வந்து பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் விழு. crocodile ஷோ பார்த்தாச்சு, crocodile கூட ஃபோட்டோ வீடியோ எடுத்தாச்சு. crocodile கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு வரதுக்குலாம் எனக்கு உயிர் போயிடுச்சு. ஐயோ நான் எங்கேயும் அது மேலே வலிக்க விழுந்தேன், அது எங்கேயும் எனக்கு கவ்வி, நான் எதுக்குன்னு சொல்லிட்டு ஏன் புதுசாக அதை பார்த்து கை கொட்டி சிரிக்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதுவுமே வந்து ஜிடி ஹாலிடேஸில் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். எங்கே வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோன்னா வேதான்ற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான். ஸோ ஃபுட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஹோம் குக்டு ஃபுட்டுன்றாங்க. போய் பார்த்து தான் தெரியும் எப்படி ஹோம் குக்டா எப்படின்னு சொல்லிட்டு. எஸ்தெட்டிக் அப்பியரன்ஸ் ஒரு அந்த ஃபீல் வருது. ஓகே ஃபுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். பார் செட்டப்பாக இருக்குது கைஸ். ஃபுட்டு வந்து எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் எனக்கு ஒரு சிக்கன் கிரேவி கிடச்சிருக்கு, அதனால ஆசமாக இருக்குது. சிக்கனும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி.